How to use Signal app. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொதுவாகவே உலக மக்கள் எல்லாராலும் அதிகப்படியாக டவுன்லோட் செய்யப்படுற ஒரு ஆப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சிக்னல் ப்ரைவேட் மெசேஞ்சர். அதாவது இது எதுக்கு ஃபேமஸ் ஆகிதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி அண்டு ப்ரைவேசிக்கோசரம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்குது. உதாரணமாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் செய்கிற மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிற வழியில் வேறு யாராவது ஹேக்கர்ஸ் அதை ஆக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப என்கிரிப்ட் பண்ணப்பட்டு இது அனுப்பப்படுகின்றது. என் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு. இது மாதிரி ரொம்ப செக்யூராக இந்த மெசேஜ் அனுப்பப்படுகின்றது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது தன்னுடைய சர்வரில் நம்மளுடைய மெசேஜை ஒரு நாள் தான் வைக்கும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. இவ்வளோ செக்யூரான ஆப்பை நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதனாலே இது ரொம்ப ஃபேமஸ் ஆகினு இருக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப சின்ன வீடியோ தான், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இங்கே ரெட் பட்டன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைக் பட்டன் தெரியும், லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இது மாதிரி சிக்னல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த சிக்னல் ஆப்பில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னது, அந்த டிசேப்பரிங் மெசேஜ் எல்லாம் எப்படி பண்ணுறது என்பதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சிக்னல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதனுடைய ஸ்லாங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும் இல்லைங்களா. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ நம்ம தமிழ் இருக்காருங்க பார்த்தீங்கன்னா வாழ்க தமிழ் வளர்க டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அது மாதிரி இதனுடைய ஸ்லாங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சே அலோ டு ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஸ்லாங்கு. இது ரொம்ப ப்ரைவேசிக்கோசரம் ரொம்ப பேர் போயிருக்கின்றது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இது மாதிரி ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் டினை கொடுத்துட்றேன். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கணும். நான் கடற்கரை என் மொபைல் நம்பரை கொடுத்துக்கிறேன். இது மாதிரியே உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்த உடனே என்டர் த கோட் டிஜிட்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி கோடு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, சிக்னல் கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கங்க. நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இல்லாட்டா எஸ்எம்டிவின்னு கூட கொடுக்கலாம். இப்போ எஸ்எம்டிவின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட் நேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ பின்னு கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்து ஆக மாட்டேங்குது. 4 டிஜிட் நம்பர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதையும் நான் கொடுத்துக்கிறேன். இதுமாதிரி கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது ஸ்ட்ராங்கான பின் கூட தான் கேட்குது. நான் 1 2 3 4 சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இது வேலைக்கு ஆகல. வேறு ஏதாவது பின் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது மாதிரி 4 டிஜிட் பின் கொடுத்துட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். நம்ம 1 மோர் டைம் இது கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம 1 மோர் டைம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது மாதிரி 1 மோர் டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பின்னெல்லாம் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிங்கிள் ஆப் இது மாதிரி தான் காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட சிக்னல் ஆப் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் கான்டாக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இதில் உள்ள அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த புதிய ஆப்பை யூஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், முதல்ல இங்கே ஒரு பென் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா. இந்த பென் சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு கேமரா சிம்பிள் இங்கே இருக்குது. இப்போ கேமரா சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேமரா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதிலேருந்து இங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்டு டேரெக்டாக உங்களுடைய கான்டாக்ட் யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பேர் எழுதலாம். இதுமாதிரி ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி. இங்கே நீங்கள் ஏதாவது ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பென் சிம்பிள் இருக்குது. இந்த பென் சிம்பிளில் நீங்கள் ஏதாவது ட்ராயிங் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிள் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிளர் ஃபேஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் அனுப்புறீங்க, அந்த ஃபோட்டோஸ்னுடைய ஃபேஸை பிளர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே ட்ரா எனிவேர் டு பிளர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அங்கே நீங்கள் பிளர் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ்னுடைய ஃபேஸை நீங்கள் ஈஸியாக பிளர் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனை கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் ஏதாவது வேணும்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பெருசாக எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன், கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் அந்த இமேஜை செட் பண்ணிக்க முடியும். இதுமாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிராப் லாக்கு, அதுக்கப்புறம் கிராப் அன்லாக் இருக்குது. இங்கே ஃப்ளிப் இருக்குது, ஃப்ளிப் ஆப்ஷன் எந்த பக்கம் வேணுமோ இது மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம இங்கே என்டர் பண்ணிவிட்டு இப்போ யாருக்காவது நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே சென்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட்ஸை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கான்டாக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நிறைய கான்டாக்ட்ஸ்க்கு வேணால் ஒரே அடியாக நீங்கள் அனுப்பிக்க முடியும். இல்லாட்டா நான் ஒரே ஒரு கான்டாக்ட்ஸ் மட்டும் அனுப்புகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சென்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ சென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே இது சென்ட் ஆகின்னு இருக்குது. அவர்கிட்ட சிக்னல் ஆப் இருந்துச்சுன்னா இது டக்குன்னு போயிட்டு இது மாதிரி மார்க்கெலாம் வர ஆரம்பிச்சிடும். அவர் பார்த்தாருன்னா ப்ளூ மார்க்கு அது மாதிரி மார்க்கெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவருக்கு நீங்கள் அவருக்கு ஏதாவது டிஸப்பேரிங் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, ரொம்ப செக்யூராக இருக்கணும். அதுவும் 5 செகண்டில் இல்லாட்ட 10 செகண்டில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் மறைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது இங்கே ஒரு லோகோ தெரியுது பார்த்தீங்களா. நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அவங்க பேருக்கு பக்கத்தில் ஒரு லோகோ மாதிரி இருக்கும்.
அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிசேப்பரிங் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிசேப்பரிங் மெசேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 5 செகண்ட் 10 செகண்ட் அது மாதிரி கொடுத்துக்க முடியும், 1 மினிட் இது மாதிரி கொடுத்துக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் 5 செகண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். இதுமாதிரி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி பேக் வந்துட்டு அவருக்கு ஏதாவது நீங்கள் மெசேஜ் அனுப்புங்களா. இதுமாதிரி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் டிசேப்பரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. 5 செகண்டுக்கு அப்புறம் நம்மகிட்டே அந்த மெசேஜ் இருக்காது, அவங்ககிட்டே அந்த மெசேஜ் இருக்காது, போயிடும். அதுமாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து அனுப்பிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா யூ செட் டிசேப்பரிங் மெசேஜ் டைமர் இஸ் 5 செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஈஸியாக வந்து மெசேஜை அவங்களுக்கு அனுப்பிக்க முடியும். டிசேப்பர் மெசேஜை டக்குன்னு பார்த்து டக்குன்னு போகிற மாதிரி அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்க முடியாது, அவங்க ஃபோன்லேயே வந்து அவங்க சேவ் பண்ணிக்க முடியாது. இது மாதிரி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இந்த மெசேஜ் ஆப்பிங் இருக்குது. நீங்கள் ஒரு முறை இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த கான்டாக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் இருக்குது. வீடியோ கால் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய மைக் வேணும் அளவு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப் மேலே கொடுத்துக்கலாம். இல்லாட்டா வந்து இங்கே வீடியோ வந்து ஆஃப் பண்ணி நினச்சிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் சவுண்ட் ஆஃப் பண்ணி நினச்சிங்கன்னா சவுண்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும், லவுட் ஸ்பீக்கர்லாம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு மைக்கு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கால்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கால் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ ஆன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஃப்ளிப் பண்ணுறதுனா அப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் இது வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேங்க பேக் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுடைய மெசேஜை வந்து நீங்கள் ஈஸியாக வீடியோ கால் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ரொம்ப செக்யூரான ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாய்ஸ் மெசேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி பேசிக்க முடியும். அதுக்கப்புறம் லாக் வேணும் அப்படி லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும். சேம் வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வாட்ஸ்அப் உருவாக்கினவர் தான் இதையும் வந்து உருவாக்கி இருக்கிறார். இது மாதிரி நீங்கள் வாய்ஸ் மெசேஜை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நவுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 5 செகண்டில் வந்து டக்குன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் 5 செகண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஆஃப் பண்ணணும். நீங்கள் டிசேப்பரிங் மெசேஜ் வந்து மறந்து கூட நீங்கள் டைமிங்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது டிசேப்பர் ஆகிடும். அதனால சிக்னல் ஆப் யூஸ் பண்ணும்போது இதை மட்டும் மறந்து கூட ஆன் பண்ணி வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் நல்ல மெசேஜ் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ண நினச்சாலும் இந்த டிசேப்பரிங் மெசேஜ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டக்குன்னு அது மெசேஜ் வந்து மறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இதை ஒரு முறை கவனத்தில் வச்சுக்கிறதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு முடிஞ்சாலும் இதில் எல்லா ஆப்ஷனும் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இங்கே வாய்ஸ் கால் இருக்குது, இங்கே வந்து வீடியோ கால் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 மார்க் இருக்குது. இந்த 3 மார்க் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்போ டிசேப்பரிங் மெசேஜுக்கு நம்ம இங்கே செட்டிங்ஸ் போய் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆல் மீடியா உங்களுக்கு மீடியாஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிடுறீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் ஆடியோ, அதுக்கப்புறம் ஆல் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து மொத்தமாகவே வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே 3 மெசேஜ் பார்த்தீங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கான்வர்சேஷன் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கான்வர்சேஷன் செட்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கான்டாக்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா உங்களுக்கு மியூட் ஆகணுமா இல்லாட்டா வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அதாவது அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் அது உங்களுக்கு டங்குன்னு மெசேஜ் வரணுமா இல்லாட்டா வந்து மியூட்டில் இருக்கணுமா, இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேட் கலர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சேட் கலர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கே சேட் கலர் வந்து மேலே க்ரீன் கலரில் மாறிச்சு, ரெட் கலரில் இருந்தது. இது மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக இதில் செட்டிங் பண்ணிக்க முடியும். பார்க்க உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ரீசெட் செக்யூர் செக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய செக்யூரிட்டியை வந்து நீங்கள் என்ன கரெக்டாக வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கே புரியும். இது வந்து ரொம்ப நம்பகமான ஆப்பு. நீங்கள் வந்து இதை ஈஸியாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, சிங்கிள், அதுக்கப்புறம் டெலிகிராம் இது 3க்கும் கம்பேரிசன் வீடியோ ஒன்று போட போகிறேன். அதனால் சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களும் புதுசாக இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.